வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது அத்தோ நூடுல்ஸ். இதுக்கு நான் ரெடிமேடாக இந்த நூடுல்ஸ் இப்படி வாங்கியிருக்கேன், அத்தோ நூடுல்ஸ். அப்புறம் இதை ஒரு பெரிய கடாயில் தண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட்டு எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நூடுல்ஸ் ஒட்டாமல் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கேபேஜ் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா இதுவும் நல்லா வறுத்து எடுக்கணும். வெங்காயம் இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து மாற்றி வச்சிடணும். அடுத்தது பூண்டு கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாவையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் பிறுபிறான்னு இருக்கணும். ஸோ இது பொடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு லெமன் தேவை கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு. லெமனும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பூண்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். இதுவும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாசனை தரும். இந்த நூடுல்ஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப மெலிசாக சாப் பண்ணி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுக்கணும். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் அந்த வெங்காயத்துக்கு கூட சேர்த்து வச்சிடலாம். இப்போது இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு, நல்லா உதிரியாக இருக்குது. இது இன்னொரு பெரிய கடாயில் போட்டு, நான் இட்லி பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் போட்டு ஒன்றுன்னா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். அப்புறம் முட்டைக்கோசு சேர்த்துடலாம். தேவைக்கு உப்பும் போட்டு இதை நல்லா கலரிட்டே இருக்கணும். நீட்டாக மிக்ஸ் ஆகி எடுக்கணும். இவ்வளோ கேபேஜ் எல்லாம் சேர்க்கறதுனால இது ஒரு நல்ல ஹெல்த்தியான டின்னர் ஐட்டம் தான் இது. நாங்கள் இது டின்னருக்கு பண்ணுவோம். பூண்டும் சேர்த்துடலாம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்குறது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். அந்த எண்ணெயோட இது கூட சேர்த்துடலாம். கரெக்டாக இருக்கும். அந்த எண்ணெய் இது கூட படும்போது ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியான நூடுல்ஸ் கிடைக்கும் நமக்கு. உப்பும் சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா நிதானமாக பொறுமையாக நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாத்தூளும் இது கூட சேர்த்துடலாம். ரெடி ஆகிற டைமில் கொஞ்சம் தட்டை ரெடி பண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். கடைசியாக தான் அந்த தட்டை பிடிச்சது இது கூட சேர்க்கணும். அது நல்ல கிறிஸ்பியாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த நூடுல்ஸ் கூட சாப்பிடும்போது இந்த பொட்டுக்கடலை சேர்க்குறதும் ஒரு நல்ல டேஸ்ட்டை தரும்.
இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையும் சேர்த்துடலாம். சேர்த்து திருப்பியும் நல்லா நிதானமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போது உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் இப்போ அந்த பிடிச்சி வச்சுருக்கிற தட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இது டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டின்னர் ரெசிபியை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.